அனைவருக்கும் வணக்கம். நான் எம்எம்கே கன்சல்டிங் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் இனிமேல் சொல்கிற இந்த ஒரு ரெஸ்பான்ஸில் தான் நம்ம நிறைய இடங்களை சுற்றி பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஆண்டிப்பட்டி, தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி பக்கத்தில் இருக்கிற வேலப்பர் கோயில். வேலப்பர் கோயில் வேலை உச்சியில் வந்து நம்ம உட்காந்துருக்கோம் ஒரு மலையில். அந்த மலை மேலே தான் நீங்கள் சுற்றி இருக்கிறத பார்க்கலாம். பெரிய மலைக்கு நடுவில் அந்த ஊர் இருக்குது. இதில் சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது. மேலே ஏறி வர்றதுக்கும் சூப்பராக இருக்குது. அதான் படிக்கட்டுகள் வந்து நம்ம பழனி படிக்கட்டு மாதிரி ஜம்முன்னு கட்டி வச்சுருக்காங்க. அது வந்து சாப்பாடு, அந்த சாப்பாடு சாப்பிட்றதுக்கான ஒரு இது. அது தவிர இங்கேயும் இருக்குது. இந்த இடத்துல ஒரு சாப்பாடு சாப்பிட்றதுக்கு இடம் இருக்குது. இது கோயில். கீழேருந்து நம்ம அடிவாரத்துலேருந்து கீழே ஏறி மேலே வந்துருக்கணும். அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தெரியும் இது எவ்வளோ மேட்டில் இருக்குது அப்படின்ட்டு. நம்ம இதை தாண்டி ஊருக்குள்ளே போகணும்னா எவ்வளோ தூரம் கீழே இறங்கணும்னா ஏகப்பட்ட தூரங்கள் கீழே இறங்கணும். பழனி படிக்கட்டு மாதிரி தான் வச்சுக்கோங்க. அவ்வளோ உயரத்துக்கு நம்ம வரணும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது இந்த மாங்காய் மரம். இது நம்ம வீடியோவில் நிறைய டைம் காமிச்சிருப்போம். இருந்தாலும் இந்த மாங்காய் மரத்தோட இதை பாருங்கள், ஹைட்டு இங்கேருந்து கிட்டத்தட்ட ஏகப்பட்ட ஹைட் இருக்குது ஒரு மாங்காய் மரம். இப்போ தான் பூ விட்டுருக்கு. இன்னும் வந்து சீசன் வரல. இந்த சீசன் வந்தோடனே பிஞ்சு எல்லாமே வைக்கும். இந்த கோயிலை சுற்றி காமிக்கணுன்றதுக்காக தான் நம்ம மேலே உச்சியில் ஏறிருக்கோம். இப்போ பாறை மேலே ஏறிருக்கோம். பாறை மேலே ஏறி எல்லாத்தையும் காமிக்கணுன்றதுக்காக சுற்றி பார்த்தா எல்லா பக்கமும் மலை. ஆனால் இந்த கோயிலில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரங்கள், எக்கச்சக்கமான மரங்கள். நீங்கள் வெளியில் எங்கேயுமே பார்க்க முடியாத மரங்கள் பூரா நிறையாவே இருக்குது. இந்த சுற்று வட்டாரம் பூரா வெறும் மரங்களே. என்னடா இது மரங்கள் பெருசாக பேசுகிறானே அப்படின்றதில்ல, மரங்கள் தான் நம்மளை காப்பாற்றுது. அதுதான் பெரிய விஷயம். அந்த மரங்களுக்கு நடுவில் இப்படி ஒரு நிழல்ல, அதுவும் இந்த நீரூற்றுக்கிட்ட நம்ம உட்காந்து சாப்பிட்றதுக்கோ மற்றது எல்லாத்தையும் பார்க்குறதுக்கோ 1000 கஷ்டங்கள் இருந்தாலும் எல்லாம் மறைஞ்சு போகும். நிம்மதியாக நம்மளுக்கு ஒரு இடம் வேணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி இயற்கையான இடத்துக்கு வாங்க. மனசுக்கும் நல்ல நிம்மதியும் கிடைக்கும், கோயிலுக்கு வந்த திருப்தியும் கிடைக்கும். எல்லாமே நல்லா இருக்குது. இந்த ஏரியா ஃபுல்லாக சுற்றி நீங்களும் பார்க்கணும், நம்மளும் பார்த்தாச்சு. அதேமாதிரி மக்களும் எல்லோரும் பார்க்கணுன்றதுக்காக இந்த வீடியோ. மேலே உச்சி வரைக்குமே நல்லா லொக்கேட் சூப்பராக இருக்குது. பாருங்க, மேலே வந்து இந்த ஒத்த பாறை, அதுவும் பெரும்பாறை. உங்களுக்காக ஜூமிங் பண்ணி காமிக்கிறேன். எவ்வளோ தண்ணி பாறை. ஆனால் இங்கே வீடியோவில் பார்க்குற சின்னதாக இருக்கும், அது இயற்கையிலே பயங்கர பெருசு. போனோம்னா தூரம், எக்கச்சக்கமான தூரம், மேலே ஏற முடியாது. அந்த உச்சியில் இருக்குது. இது மாதிரி நிறையா கோயில்கள் இந்த சுற்று வட்டாரத்தில் நம்ம தேனி மாவட்டத்துக்குள்ளே நிறையவே இருக்குது. நீங்கள் ஏதாச்சும் ஒரு கோயில் உங்களுக்கு போக டைம் இல்லை, எனக்கு இந்த கோயிலுக்கு போனால் நீங்கள் வீடியோ எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் அது எந்த கோயிலாக இருந்தாலும் நம்ம போய் வந்துடுவோம். போய் அதுக்கு ஒரு வீடியோவை தரமாக மேக் பண்ணி இதே மாதிரி சுற்றுச்சூழலோடு நம்பி ஜம்முன்னு இருக்கிற மாதிரி எல்லாத்துக்கும் ரெடி பண்ணி போட்டு விட்டுருவோம் வீடியோ மேக்கிங். அதே மாதிரி இங்கே சூவெரும்பு நிறையவே இருக்குது. இந்த இடத்துல வந்து சுதாரணமாக இருக்கணும். அங்கே ஒரு பைப் லைன் உள்ளது பார்த்திங்களா, அதுக்கு வர சோர்ஸ் வந்து அந்த பக்கத்தில் இருக்கு பாருங்க ஒரு கோயில். இந்த கோயில் இருக்குது பார்த்திங்களா, இதுக்கு பின்னாடி வருது ஒரு நீரூற்று. இது வந்து அந்த கன்னிமார் கோயில்னு சொல்லுவாங்க. அதுக்கு பக்கத்தில் கல் நிறைய அடுக்கி வச்சுருக்காங்க. இது அந்த மேலே வந்து நம்ம சாஸ்திரத்துக்கு இது சாத்துறது, அதாவது துணி, இந்த தொட்டில், வளையல், தாலி இந்த மாதிரி கட்டி போடுறது. நல்லா எல்லா வசதியுமே இருக்குது இந்த ஊர் பக்கம். நம்ம ஊர் பக்கம் தான் சொல்லணும். நம்ம தேனி மாவட்டத்தை சுற்றி அவ்வளோ இயற்கைகள் நிறையவே இருக்குது. நம்ம தான் யாருமே பார்க்க மறந்துருப்போம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ மூலமாக நீங்கள் சொல்லுங்கள், நம்ம தேனி மாவட்டத்துக்குள்ளே எந்த கோயிலாக இருந்தாலும் அங்கே போய் சுற்றி எடுக்கிறோம். சுற்றி எடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இயற்கையை விரும்பணும். இயற்கையை வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம விரும்பணும், இயற்கை வந்து நம்மளை விரும்பும். இயற்கைக்கு முக்கியத்துவம் ஃபஸ்ட்டு நம்ம கொடுக்கணும். கொடுத்தா தான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க முடியும். நன்றிகள், வணக்கம். என்ன சொல்கிறது, கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எந்த கோயிலுண்டு. இதை நான் பார்த்துட்டு என்னன்றதை உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். மிக்க நன்றி இது வரைக்கும் ஆதரவு கொடுத்ததுக்கு. அதேமாதிரி நம்ம எம்எம்கே கன்சல்டிங்லேருந்து நிறைய ஆர்டர் வந்திருக்கு. அந்த ஒரு வாழ்த்துக்கள் எனக்கு சொல்லிடுங்க. நிறைய வண்டிக்கு நம்மகிட்ட ஆர்டர் இருக்குது. வண்டிகளை நம்ம நிறையா ரீசேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். திரும்ப வந்து இப்போ வரைக்குமே நம்மகிட்ட வண்டி நிறையவே இருக்குது. அந்த வண்டிகளையும் நாங்கள் எடுத்து போடுறோம் அடுத்த வீடியோவில். இது ஃபஸ்ட்டு வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள். திரும்ப நம்ம எல்லா வண்டியுமே எடுத்து போடுவோம். தொடர்ந்து ஆதரவு கொடுத்து வர்றதுக்கு மிக்க நன்றி. தேனி மாவட்ட மக்கள் வந்து இப்போ இன்ன வரைக்கும் நிறைய வண்டிகளை வந்து நம்ம தேனி மாவட்டத்துக்கு மக்கள் வந்து எடுத்து போயிருக்காங்க. வெளியிலேருந்தும் வந்திருக்காங்க, வெளி மாவட்டத்துலேருந்து வந்திருக்காங்க. மதுரை, இல்லை சிவகங்கை, காரைக்குடி அங்கிட்டிருந்து வந்திருக்காங்க. எல்லாத்துக்குமே நல்ல ரெஸ்பான்ஸு கரெக்டாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து நம்மக்கிட்ட வண்டியை எடுங்க. நல்ல வண்டிகளவே கொஞ்சம் குறைச்ச விலையில் நல்லபடியாகவே பண்ணி கொடுத்துருக்கோம். ரொம்ப நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. ரொம்ப நன்றி.
திரும்ப கமெண்ட் செக்ஷனில் ஏதாச்சும் சொல்லுங்கள், ஏதாச்சும் ஒரு ஊரை சொல்லுங்கள்.